السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்விலே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, யார் இந்த ஹவாரிஜிகள்? ஹவாரிஜிகள் என்றால் யார்? அவர்களுடைய சிந்தனைகள் என்ன? அவர்கள் இந்த சமூகத்திலே எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தினார்கள் என்ற சில விடயங்களை சுருக்கமாக இந்த நேரத்திலே நாங்கள் பார்ப்போம். ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அதனுடைய அர்த்தம் வெளியேறி சென்றவர்கள். ஏன் இந்த ஹவாரிஜ் என்ற பெயர் ஒரு ஷாராருக்கு சொல்லப்படுகின்றதென்றால், இஸ்லாத்துடைய வரலாற்றிலே எத்தனையோ பிரிவுகள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவை விட்டும் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை விட்டும் பிரிந்து வெளியேறி சென்றார்கள். இப்படி வெளியேறி சென்ற கூட்டங்களிலே முதன்மையான ஒரு கூட்டமாக, ஒரு பிரிவினர்களாக இந்த ஹவாரிஜிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள். ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஆரம்ப ஹவாரிஜிகள் யாரெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி மலர்ந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய ஆட்சியை விட்டும் வெளிப்பட்டு அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போராட வேண்டும் என்று யார் வெளிப்பட்டு சென்றார்களோ அவர்கள்தான் ஆரம்ப ஹவாரிஜிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். அப்படி என்றால் அது ஒரு நீண்ட சம்பவத்துக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய படைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படைக்கும் இடையிலே யுத்தம் மூண்டது. அதுக்கு சிஃபீன் யுத்தம் என்று சொல்கிறோம். இந்த சிஃபீன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரண்டு சமாதான நீதவான்களாக இரு சஹாபாக்கள் நியமிக்கப்பட்டு அபு மூசல் அஷரியும் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடையும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று நடைபெறுகின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு எல்லோரும் இணங்கி ஒரு சமாதானத்துக்கு வருவோம் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்த நேரத்திலே தான் ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் இதற்கு கட்டுப்பட முடியாது,
மனிதர்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், தீர்ப்பு அல்லாஹ்வுக்குரியது, எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டுதான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்து அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முகாமிலிருந்து வெளிப்பட்டு சென்றார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு ஹவாரிஜ் என்ற பெயர் வந்தது. இந்த ஹவாரிஜுகள் ஆரம்ப காலத்திலே சில சிந்தனையுடையவர்களாக, சில கருத்துக்களுடையவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கு பின்னால் வந்தவர்களும் இதே சிந்தனையின் அடிப்படையிலே அவர்களுடைய வழிகட்ட கருத்துக்களை வலுப்படுத்தி கொண்டார்கள், விரிவாக்கி கொண்டார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டும் வெளிப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று தீர்ப்பு கொடுக்கும் வரையிலே அந்த ஹவாரிஜ்கள் வெளிப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக யுத்தத்தை பிரகடனம் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்தார்கள். இப்படியாக ஒரு சமூகமாக அஹ்லு சுன்னாவை விட்டும் வெளிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த ஹவாரிஜ்கள் கருதப்படுகின்றார்கள். அந்த ஹவாரிஜ்களுக்கு அல் ஹரூரியா என்றும் அல் புகாத் என்றும் அல் முகஃபிரா என்றும் அல் மாரிகா என்றும் பல வகையான பெயர்கள் சொல்லப்படுவதுண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கூட்டம் வெளிப்பட்டு செல்வார்கள் என்பதை அவர்களுடைய ஹதீஸ்களிலே தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே, அதாவது அவர்கள் இந்த மார்க்கத்திலிருந்து நழுவிச் செல்வார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்களுடைய தொழுகை மிக பேணுதலான தொழுகையாக இருக்கும். அவர்களுடைய ஓதல் குர்ஆனுடைய திலாவத் மிக அழகான கிராஅத்துகளாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய கிராஅத்துகள் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்ட மாட்டாது, அவர்களுடைய கல்பை அடைய மாட்டாது. அவர்கள் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை விட மிக நீளமாக பக்குவத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஆனால் மார்க்கத்திலிருந்து அவர்கள் நழுவிச் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். இந்த ஹவாரிஜ்களுடைய ஆரம்ப வெளிப்பாடு எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னால், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே உருவாகிவிட்டதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யமன் தேசத்திலிருந்து வந்த தங்கம், அவர்களுக்கு பைத்துல் மாலுக்கு வந்த அந்த தங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவன் அங்கே வருகிறார். அவனுடைய பேர் துல் ஹுவைசிரா. துல் ஹுவைசிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் அந்த இடத்திலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கக்கூடிய விடயத்தை பார்த்துவிட்டு, யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்க என்று ரசூலுல்லாவுக்கு அட்வைஸ் பண்ணுறான். ரசூலுல்லாவை விட நீதமாக நடக்கக்கூடிய ஒருவர் இருக்கின்றாரா இந்த உலகத்தில்? இல்லை. ரசூலுல்லாவை பார்த்து நீங்கள் நீதம் செலுத்துங்க, நீங்கள் நீதம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவன் காபிராகிடுவான் என்றார். ரசூலுல்லாவுடைய நம்பிக்கை தன்மையில் அவன் சந்தேகம் கொள்கிறான். இனி ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்கள் நீதமாக பங்கு வைங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யஅதில் இல்ல மஅதில், நான் நீதமாக பங்கு வைக்காட்டி வேறு யார் இந்த உலகத்தில் நீதமாக பங்கு வைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள்.
அப்பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே முன் வந்து இவனை கொலை செய்வதற்காக வேண்டி எத்தனிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்கில் அவமரியாதையா பேசிவிட்டான், எனவே இவனை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனிக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஅஹு விட்டு விடுங்க, லஅல்லஹு அன் யகூன யுஸல்லி அவன் தொழக்கூடியவனாக இருக்கலாம், எனவே அவனை விட்டுருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இவனுடைய சந்ததியினரல்ல, இவனுடைய அதாவது பிச்சலத்தில் ஒரு கூட்டம் வெளிப்படலாம், அவர்கள் குர்ஆனை திறம்பட ஓதுவார்கள், ஆனால் அந்த குர்ஆன் அவர்களுடைய அதாவது நாவுகளில் இருக்கும், அது தொண்டை குழியை தாண்டி செல்ல மாட்டாது. அவர்கள் யம்ருகூன மினத் தீனி கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரமியத்தி, அவர்கள் இந்த தீனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் நழுவிச் செல்வார்கள். எப்படி நழுவிச் செல்வார்கள் தெரியுமா? கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரமியத்தி, ஒரு அம்ப வேகமாக ஒரு வேட்டை பிராணிக்கு எய்தினால் அதை எறிந்தால் அந்த அம்பு எப்படி வேகமாக அதை துளைத்து கொண்டு அந்த வேட்டை பிராணியை துளைத்து கொண்டு அதனுடைய உடம்பிலிருந்து வெளிப்படுமோ அது போன்று இந்த ஹவாரிஜ்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் வெளியாகி மார்க்கத்தை விட்டு நழுவி செல்வார்கள். ஒரு அம்பை வேகமாக எறிந்தால் அந்த பிராணியுடைய இரத்தம் கூட அந்த அம்பிலே மீதியாக இருக்க மாட்டாது, அந்த அளவுக்கு வேகமாக அது நழுவி செல்லும். அதுபோன்று இந்த ஹவாரிஜ்கள் மார்க்கத்துடைய பேரிலே இருந்து கொண்டு மார்க்கத்திலிருந்து வெளிப்பட்டு செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இஸ்லாமிய உலமாக்கள் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே வெளிப்பட்ட இந்த ஹவாரிஜ்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹவாரிஜ்களை பொறுத்த வரையில் அவர்கள் சில சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரிடத்திலே அறியப்பட்ட கருத்துக்களை விட்டும் வெளிப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், யாரெல்லாம் ஒரு முஸ்லிம் பாவத்திலே ஈடுபட்டு விட்டான் என்றால், ஒரு பெரும் பாவத்திலே ஈடுபட்டு விட்டான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளிப்பட்டு விடுவான், அவன் காஃபிராய் விடுவான் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கருத்து என்னவென்றால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால ஒருவர் பாவம் செய்கிறார், பெரும் பாவத்திலே ஈடுபட்டார் என்றால், ஜினா போன்ற பாவங்கள், மதுபானம் போன்ற பாவங்கள், அதுபோல பெரும் பெரும் பாவங்கள், ஹத்துக்குரிய பாவங்கள் இருக்கின்றன. இப்படியான பாவங்களிலே ஈடுபட்டால் இஸ்லாமியர்களுடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய தீர்ப்பு என்னவென்றால், அவன் ஃபாசிக், அவன் ஒரு பாவி, அவன் தௌபா செய்ய வேண்டும். நாளைய மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அவனை மன்னிக்க முடியும், நாடினால் தண்டித்ததுக்கு பின்னால் ஒரு நாளையிலே அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, பெரும்பாவம் செய்யக்கூடிய விடயத்தில். ஆனால் இந்த ஹவாரிஜ்கள் என்ன சொன்னார்கள்? ஒருவன் பெரும்பாவம் செய்துவிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளிப்பட்டு விடுவான், இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டு விட்டால் அவன் முர்த்தத்து, அவன் இந்த உலகத்திலே காஃபிராய் விடுகிறான், நாளைய மறுமையிலே நரகத்திலே அவன் நிரந்தரமாக இருப்பான் என்ற தவறான ஒரு சிந்தனையை அவர்கள் கூறினார்கள்.
இந்த அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அபூ மூஸல் அஷ்அரி அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் போன்றவர்களை நீதிபதிகளாக ஆக்கி குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் தீர்ப்புக்கு எடுக்காமல் மனிதர்களுடைய தீர்ப்பை அவர்கள் முற்படுத்திவிட்டார்கள். அதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளிப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு தீர்ப்பை சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கினார். அந்த அடிப்படையிலே இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக நாம் வெளிப்பட வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நாம் யுத்தம் புரிய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக அவர்கள் யுத்தத்தை தொடங்கினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்று பித்னான் உள்ள காலங்களில் எல்லாம் யாரெல்லாம் ஒரு சரியான இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக வெளிப்பட்டு அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் தூண்டி அவர்கள் போர் துவங்குகின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஹவாரிஜ்கள் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டார்கள். எனவே இன்றும் கூட இப்படியான ஹவாரிஜ்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஹவாரிஜ் என்ற பெயர் சொல்லப்படாவிட்டாலும் ஹவாரிஜ்கள் எந்த சிந்தனையுடையவர்களாக இருந்தார்களோ அந்த சிந்தனையுடையவர்களாக இன்று இருக்கக்கூடிய ஹவாரிஜ்களும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹவாரிஜ்களை பற்றி அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கென்று பல வகையான அடையாளங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் ஹுதஸா உல் அஸ்னான், அவர்கள் வயது குறைந்தவர்களாக வாலிபர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஹுதஸா உல் அஸ்னானி சுஃபஹா உல் அஹ்லாம், புத்தி குறைந்தவர்களாக காணப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். லைஸ கிராஅத்துக்கும் இலா கிராஅத்திஹிம் பிஷை, அவங்களோட கிராஅத்தோடு குர்ஆன் ஓதுவதை பார்க்கும்போது உங்களோட கிராஅத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா உங்களோட கிராஅத் எதுவும் இல்லை, எந்த அளவு அதாவது மிக குறைவானது என்று சொல்லியிருக்கின்றார்கள். வலா சியாமுக்கும் இலா சியாமிம் பிஷை, அதே போல உங்களோட நோம்பையும் அவங்களோட நோம்பையும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்களோட நோம்பு மிக பக்குவமானதாக இருக்கும். பெரும் பாவங்கள் எந்த பாவமும் செய்யக்கூடாது என்ற விடயங்களிலே அவர்கள் மிக மிக கவனமாக இருப்பார்கள், மிக பேணுதலாக இருப்பார்கள். எனவே அவர்களிலும் அந்த ஹவாரிஜிகளிலும் உலமாக்கள் இருந்தார்கள், குர்ஆனை படித்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வழிகட்டு சென்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பண்பு என்னவென்றால் அவர்கள் தக்ஃபீர் பண்ணுவார்கள். அதனால் அவர்களுக்கு ஜமாஅத்து தக்ஃபீர் என்று சொல்லப்படுகின்றது. தக்ஃபீர் என்றால் ஏனைய முஸ்லிம்களை காஃபிர் என்று கருதுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்துலூன அஹ்லல் இஸ்லாம் வயதஊன அஹ்லல் ஔசான், அவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்வார்கள், முஸ்லிம்களோடு யுத்தம் புரிவார்கள், முஸ்லிம்களை கொலை செய்வார்கள். வயதஊன அஹ்லல் ஔசான், விக்கிரக ஆராதனை புரியக்கூடியவர்களை விட்டு விடுவார்கள். எனவே இந்த ஹவாரிஜ்கள் காலாகாலமாக யாரோடு சண்டையிட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் காஃபிர்களோடு இறை நிராகரிப்பார்களோடு அல்ல, அவர்கள் சண்டையிட்டது முஸ்லிம்களோடு, முஸ்லிம் ஆட்சியாளர்களோடு. இப்படி முஸ்லிம்களைத்தான் அவர்கள் காஃபிர் என்ற அந்த ஃபத்வாவை கொடுத்து முர்தத்துகளாக அவர்களை கருதி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஹவாரிஜ்கள் காலங்காலமாக முஸ்லிம்களை பெரும் பாவம் செய்யக்கூடிய விடயத்தை கொண்டும்
அதே போன்று யாரெல்லாம் அநியாயகார ஆட்சியாளர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு யார் அதாவது பலசாலிகளாக உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் காஃபிர் என்ற ஃபத்வாவை வழங்கி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த அலி ரலியல்லாஹுடைய காலத்திலே அந்த ஹவாரிஜ்கள் எந்த அடிப்படையான அந்த சிந்தனையை கொண்டிருந்தார்களோ அந்த சிந்தனையை கொண்டவர்களாக பின்னால் வந்த சமூகத்திலே பல காலகட்டங்களிலே இப்படியான ஹவாரிஜ்கள் உருவாகி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஹவாரிஜ் என்ற பெயர் சொல்லப்படாட்டியும் அல்லது தெளிவாக அந்த பெயர் அவர்களுக்கு வழங்கப்படாவிட்டாலும் அவர்கள் இந்த சிந்தனையுடையவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரியக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக ஹவாரிஜ்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சிந்தனைகளை ஒத்தவர்களாக அல்லது அவர்களுடைய பெரும்பாலான சிந்தனைகளை எடுத்தவர்களாக பின்னால் வந்த சில கூட்டத்தினர்கள் அறிமுகமாக இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே உள்ளவர்கள் தான் நீங்கள் ஆரம்ப இந்த சிரியா யுத்தங்கள் நடந்த காலங்களிலே ஆரம்ப காலத்திலே அதே போன்று ஈராக்கிலே யுத்தங்கள் நடந்த காலத்திலே ஒரு பெயர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல் காயிதா என்று. அல் கைதா என்று சொல்வார்கள். இது உசாமா பின் லாதனுடைய தலைமையின் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதிலே ஜிஹாத் சிந்தனையுடையவர்கள் நிறைய பேர் உள்வாங்கப்பட்டார்கள். அவர்கள் ஜிஹாத் என்ற பேரிலே இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக யுத்தத்தை துவங்கினார்கள். மட்டுமல்ல, அவர்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பல இடங்களிலே அதாவது குண்டுகளை வைத்து குண்டு வெடிப்புகளை செய்தார்கள். சில பள்ளிவாசல்களிலே கூட இப்படியான அட்டகாசங்களை புரிந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே அறிந்திருக்கின்றோம். இதற்கு பின்னால் இந்த அதாவது சிரியாவுடைய யுத்தம், பஷாருல் அசதுடைய அந்த உள்நாட்டு போர் துவங்கியதுக்கு பின்னால் 2014 ஒரு கூட்டம் உருவாக்கப்படுகின்றது. அந்த கூட்டத்துக்கு அத்தௌலத்துல் இஸ்லாமியா, தன்தீமுத் தௌலத்துல் இஸ்லாமியா என்று பெயர் வைக்கப்படுகின்றது. அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக் அண்ட் ஷாம் என்ற அந்த பெயரிலே அவர்கள் ஒரு குழுவை உருவாக்கின்றார்கள். அதுக்கு IS என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பெயர் அரபியிலே தாயிஷ் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் என்ன சிந்தனையை கொண்டிருந்தார்கள் என்றால், இன்று அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லோரும் காஃபிர்கள், இவர்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், இவர்கள் இஸ்லாத்துடைய நடைமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தாதவர்கள், எனவே இவர்கள் காஃபிர்கள், இவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு யுத்தத்தை பிரகடனம் செய்தார்கள். இந்த தன்தீமு அத்தௌலத்துல் இஸ்லாமியா என்ற அந்த அமைப்பு அபூபக்கர் அல் பக்தாதி என்பவருடைய தலைமைக்கு கீழே அது உருவாக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் ஜிஹாத் என்ற பேரிலே நிறைய அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் கொடுமைகளையும் அவர்கள் செய்தார்கள் என்பது நாங்கள் வரலாறிலே படித்த ஒரு விடயம். உலமாக்கள் இவர்களுடைய ஆரம்ப வருகையுடைய நேரத்திலே சந்தேகப்பட்டாலும் இவர்கள் உண்மையான இஸ்லாமிய ஒரு அமைப்பு தானா என்று அவர்களை பற்றி சரியான ஒரு தீர்ப்பு சொல்லாவிட்டாலும் பிறகுள்ள காலத்திலே இவர்களுடைய அட்டகாசங்கள், இவர்களுடைய கொடுமைகள், அநியாயங்களை கண்டபோது இவர்கள் உண்மையாக இஸ்லாத்துடைய அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ விட்டும் வெளிப்பட்ட ஒரு கூட்டம்
கூட்டம் என்பதாக உலமாக்கள் பிரகடனம் செய்தார்கள். அவர்களுடைய கொள்கைகள் பிழையான கொள்கை என்று உலமாக்கள் ஃபத்வா வழங்கினார்கள். ஹைஅத்து கிபாரில் உலமா போன்ற அமைப்புகள், அல்லஜ்னத்து தாயிமா போன்ற அமைப்புகள், இதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுடைய நிறைய ஃபத்வா மையங்கள் இவர்கள் இஸ்லாத்தையுடைய அடிப்படை விழுமியங்களை விட்டும் வெளிப்பட்டு சென்ற ஹவாரிஜ் போக்கூடியவர்கள் என்ற தீர்ப்பை வழங்கினார்கள். அவர்களோடு சேர்ந்த பலர் ஜிஹாத் சிந்தனையுடையவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். அவர்கள் சூசைட் அட்டாக்குகளிலே ஈடுபட்டார்கள் என்ற பல வரலாற்று சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்துடைய அதாவது வரலாற்றிலே சமீப காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த ஐஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹவாரிஜ் சிந்தனையுடைய இந்த கூட்டத்தினர்கள் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிந்தனையின் அடிப்படையிலே தான், இந்த ஹவாரிஜுடைய அடிப்படை சிந்தனையை ஒத்துத்தான் இந்த இலங்கையிலே அதாவது ஈஸ்டர் அட்டாக்கு உந்து சக்தியாக இருந்த அல்லது அதுக்கு மிக முக்கிய ஒரு பங்கு வகித்தவராக கருதப்படக்கூடிய இந்த ஜஹ்ரான் ஹாஷிமுடைய செயல்பாடுகள் இருந்தன. இந்த ஜஹ்ரான் ஹாஷிம் என்பவரும் ஆரம்பத்திலே இஸ்லாமிய கொள்கைகளை சரியான முறையிலே அவர் போதித்த ஒருவராக இருந்தாலும் கடைசி காலத்திலே இந்த ஹவாரிஜுலே சிந்தனைகளிலே அவர் ஈர்க்கப்பட்டு இந்த ஜமாத்து தக்ஃபீர் மற்றவர்களை காஃபிராக்குவதென்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இப்படியான இலங்கையிலே சரித்திரத்திலேயே முஸ்லிம்கள் அனைவருக்கும் இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி வலை திட்டத்திலே அவரும் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, எனவே இஸ்லாம் என்ற பெயரிலே, ஜிஹாத் என்ற பெயரிலே அவர்கள் இந்த முஸ்லிம்களை மட்டுமல்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்களையும் இப்படியாக கருவறுக்கக்கூடிய கொள்கையுடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, இலங்கை சரித்திரத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஏத்தாலை பகுதியிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் உருவாகி இருந்தது. அவர்களுக்கு பைஅத் பார்ட்டி என்று சொல்வார்கள், பையத்துடையவர்கள் என்று சொல்வார்கள். ஆரம்பமாக தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பலரும் 1995 அல்லது 2000 பகுதிகளிலே அதுக்கு ஈர்க்கப்பட்டார்கள். தர்கா டவுன் பகுதியிலே, அதே போன்று வெள்ளவாய பகுதிகளிலே, இப்படியாக நாட்டின் பல பகுதிகளிலே இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம், பைஅத் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் அறிமுகமானார்கள். உமர் அலி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரால் இந்த கொள்கை முன்வைக்கப்பட்டது. எனக்கு எல்லோரும் பைஅத் செய்ய வேண்டும், எனக்கு எல்லோரும் பைஅத் செய்ய வேண்டும், எனக்கு பைஅத் செய்யாதவர்கள், எனக்கு ஆட்சி பொறுப்பை தராதவர்கள் காஃபிர்கள் என்ற ஒரு கொள்கையை முன்வைத்தார்கள். அவர்கள் ஏனைய முஸ்லிம்களை பார்த்து சலாம் கூட சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே மிக தீவிரமாக இருந்தார்கள். இலங்கை நாட்டு சட்டத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி, நாங்கள் ஐடென்டி கார்டு எடுக்க மாட்டோம், நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அரசாங்க துறையிலே இருக்கக்கூடிய தொழில்கள் இருந்தெல்லாம் அவர்கள் அதாவது வாபஸ் பெற்று அந்த தொழில்கள் இருந்தெல்லாம் அவர்கள் ரிசைன் பண்ணி அவர்கள் சொந்த விவசாய தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பது இந்த இலங்கை வரலாற்றிலே நாம் அறிந்த ஒரு விடயம். எனவே இவர்களும் இந்த ஜமாத்து தக்ஃபீர் மற்றவர்களை காஃபிராக்கக்கூடிய ஒரு கொள்கையிலே இணைந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை பற்றி என்னென்ன அடையாள
அடையாளங்களை என்னென்ன சிந்தனைகளை சொன்னார்களோ அந்த விடயங்கள் அனைத்துமே இவர்களிடத்திலே காணப்படாவிட்டாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு பண்பாகிய ஒரு விடயமாகிய தக்ஃபீர், மற்ற முஸ்லிம்களை காஃபிராக்குவதென்ற அந்த கொள்கையிலே அவர்கள் இணைந்திருந்தார்கள் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த ஹவாரிஜ் சிந்தனையுடையவர்கள் காலாகாலமாக ஒவ்வொரு பேரிலே அவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் இந்த அடிப்படை ஹவாரிஜ்களுடைய அந்த சிந்தனையை ஒட்டி இருந்தார்கள் என்பதனால் இவர்கள் அனைவரும் ஹவாரிஜ்கள். இஸ்லாமிய உம்மத்திலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவிட்டும் பிரிந்து சென்றவர்கள் என்ற தீர்ப்பை உலமாக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆட்சியாளர்களுக்கு சொன்ன ஒரு விடயம்தான், அவர்களை கண்டால் அவர்களை கொலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அவர்களுடைய ஃபித்னா மிக குழப்பமானது, மிக மோசமானது, மக்களிலே பல ஃபித்னாக்களை குழப்பங்களை உருவாக்கக்கூடியது. அதனால் அவர்களை கொலை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்திலே உள்ளவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்பதை நாம் புரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லோரும் இந்த இஸ்லாத்துடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையை விட்டும் வெளிப்பட்டு சென்ற அனைவருமே குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையை வைத்துத்தான் அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். குர்ஆன் சுன்னா என்று தான் சொல்வார்கள். எல்லோரும் அந்த ஹவாரிஜிகளும் குர்ஆன் சுன்னா என்று சொல்லித்தான் அவர்களுடைய தாவாவை மேற்கொண்டார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னா என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த குர்ஆன் சுன்னாவை சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், அந்த உத்தம தோழர்கள் எந்த அடிப்படையிலே விளங்கினார்களோ அந்த அடிப்படையிலே விளங்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சிஃபீன் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை அவர்கள் அதாவது சிறைபிடித்து அவர்களை அடிமையாக்கவில்லை. ஆனால் ஹவாரிஜிகள் சொன்னார்கள், காவிர்களோடு யுத்தம் புரிந்து எப்படி அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாக்கப்படுவதோ அவ்வாறு அடிமையாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். அது மட்டுமல்ல, சில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் சில அந்த அவர்கள் கூட பிடிக்கப்பட்ட நேரத்திலே அவர்களுடைய அந்த மனைவிமார்களை பிடித்து அவர்கள் கூட அந்த அதாவது ஹலாலாக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் அவர்களே பரவி இருந்தன. எனவே இஸ்லாத்தை விளங்குவதிலே அவர்கள் மிக அதாவது எல்லையை மீறி எக்ஸ்ட்ரீமாக சென்றதனால இப்படியான பேணுதல் என்ற பேரிலே, மார்க்கம் என்ற பேரிலே, தக்குவா என்ற பேரிலே இவர்கள் உச்சகட்ட வழிகேட்டை அடைந்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹவாரிஜிகளிலே பிரிந்து சென்றவர்களை சந்தித்து அவர்களோடு 3 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை விளங்கப்படுத்தி, இந்த வசனத்தை இப்படித்தான் விளங்க வேண்டும், இந்த வசனத்தை இப்படித்தான் விளங்க வேண்டும், இந்த வசனத்தை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று நேரடியாக அவர்களுக்கு அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் அந்த ஹவாரிஜ் கூட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் மீண்டு வந்தார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா என்று பேசக்கூடியவர்கள் அனைவரும் நேர்வழியிலே இருக்கிறார்கள் என்பது அர்த்தமல்ல. எல்லோரும் குர்ஆன் சுன்னா என்று தான் பேசுவார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னாவை அந்த சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ, எப்படி விளங்கப்படுத்தினார்களோ, எப்படி அமுல்படுத்தினார்களோ அந்த அடிப்படையிலே விளங்குவதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கோட்பாடு, கொள்கை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டி இருக்கின்றது. எனவே இன்று தௌஹீத் என்ற பேரிலே, குர்ஆன் சுன்னா என்ற பேரிலே பல கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
குர்ஆனுடைய சில வசனங்களுக்கு பிழையான விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பேரினால் தௌஹீதாக போதுமில்லை, பேரினால் அவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஆக போதுமில்லை. யாரெல்லாம் அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் வரைந்த அந்த கோட்டிலே, அந்த வரைபடத்துக்கு அப்பால் செல்லாமல் யார் அந்த வரையறையுள்ளுக்கு யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர். அவர்கள் தௌஹீத் என்ற பெயரிலே இல்லாவிட்டாலும் சரி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இந்த ஹவாரிஜிகள் இஸ்லாமிய சமூகத்துக்கு எந்த ஒரு நலவையும் செய்யவில்லை. அவர்கள் இரத்தங்களை ஓட்டியதும், நாடுகளிலே குழப்பங்களை உருவாக்கியதும், நிறைய முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் வீணாக போறதுக்கும் இவர்கள் காரணியாக இருந்தார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு நேரான வழியை காட்டித் தருவது போன்றே இந்த வழிகட்ட கூட்டத்தினர்கள் யார் என்பதை தெளிவாக விளங்கி அவர்களிலிருந்து விலகி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.